ஆனால் அந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, தகப்பனும் தாயும் தன் பிள்ளைகள் தப்பு செய்கிறத மறைக்கூடாதான். தப்பு பண்ணும்போது, அவங்க ஏதாவது ஒரு பாவம் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க தண்டிக்கப்படணும். அது எதில் தண்டிக்கப்படணும்னா, பிறம்பால் தண்டிக்கப்படணும். ஒரு மகனாக இருக்கலாம், நீங்கள் ஆசையாக வளர்த்துற மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். அவங்க தப்பு பண்ணும்போது பிறம்பில் தண்டிக்கணும். அவன் சாக மாட்டான். ஆனால் அதுக்கு கீழே வசனம் சொல்கிற பாருங்க, அவனை அடிக்கிறனால அவனுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, அவன் ஆத்மா பாதாளத்துக்கு போகாது. இன்றைக்கி நடக்கிற உலகத்தில் நிறைய தாய் தாப்பன் தான் பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம். ஒரு முறை ஒரு பையன் ரொம்ப செல்லம் அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. எதாவது கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு வண்டி கேட்குறான், RS100 வண்டி வேணும், கண்டிப்பாக எனக்கு வண்டி வேணும், வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இவங்க சொல்கிறாங்க, என்னால் வறுமைங்க, ரொம்ப வறுமை தம்பி, தயவு செஞ்சு இந்த வண்டி கேட்காதானா, இல்லை எனக்கு வாங்கி கொடுத்தாகணும் சொல்லி அவன் ரொம்ப இப்படி நம்ம சாப்பிட மாட்டேங்கிறான். அப்போ பேரண்ட்ஸுக்குள்ளே என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லி கடனெல்லாம் வாங்கி இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஒரே ஒரு பையன். அப்போது அவன் தாய் தாப்பன் கண்ட்ரோல் அவன் இல்லாதனால, தாய் தாப்பனுடைய கண்ட்ரோல், இவன் கண்ட்ரோல் தாய் தாப்பன் இருக்கிறனால RS100 பைக் வாங்கி கொடுக்குறாங்க. இவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் காட்டுறான், எங்கள் அப்பா வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி. அவன் சாப்பாட்டுக்கு அவங்க வீட்டில் வழி இல்லை. ஆனால் அவங்க தாய் தாப்பனை சண்டை போட்டு அந்த வண்டி வாங்கிட்டான். வண்டி வாங்கி வேகமாக போகிறான். வேகமாக போய் 2 நாள் நல்லா அழகாக ஓட்டுறான். 3ஆவது நாள் போய் வேகமாக போய் லாரியில் அடிச்சு போயிட்டான். அப்போது அவங்க தாய் தாப்பனுக்கு பயங்கர இழப்பு. தேவ பிள்ளைகளை சொல்லுகிற தாய் தாப்பன் பிள்ளைகளை இன்றைக்கி தண்டிக்கணும். இன்றைக்கி எங்கேங்க சும்மா பேசினாவே ஐயோ திட்டுறாங்க, பிள்ளைய ஆசை திட்டுறாங்க, மனமடிவுங்கிறாங்க, மன அழுத்துங்கிறாங்க, பிள்ளைகளை அடிக்கூடாதுங்கிறாங்க. சட்டமே சொல்லுது, நிறைய விஷயம் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த பரலோக சட்டம் சொல்லுது, உன் பிள்ளையை தண்டிக்க சொல்லி பைபிள் சொல்லுது. நீ பெரம்ப அடிக்கலைன்னா அவன் நாளைக்கு உன்னை வெக்கத்தை கொண்டு வருவான். பழைய காலத்தில் இருந்த எல்லா ஆள்களும் தாய் தாப்பன் எல்லாம் கண்டிஷனாக, என் தகப்பன் ரொம்ப கண்டிஷன் ஆளு, பெரம் எடுத்தாருன்னா அடி வெளுத்துருவார். அந்த மாதிரி என்னை வளர்த்தனால தான் நீ ஊழிக்காரன் நின்று கொண்டிருக்கிறேன். சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தகப்பனும் தாயும் இன்னைக்கு கவனமாக இருங்க. ஏலி தான் பிள்ளைகளை சரியாக கவனிக்கல. அவன் தேவனோட வார்த்தைகள் சொல்கிறவனாக இருந்தால் திருசியாக இருந்தார், கர்த்தருடைய வெளிப்பாடுகள் சொல்கிறவன் இருந்தார், தேசத்துக்கே பெரிய திருசி. ஆனால் தான் பிள்ளைகள் செய்கிற தப்பை ஒரு நாளும் கண்டிக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஆனால் தேவனோட பயங்கரம் வந்துச்சு. என்றைக்குமே தெரிஞ்சுக்குங்க, தேவ பயங்கரம் தகப்பன் சரியாக பிள்ளை கண்டிக்காதனால பிள்ளைகளுக்கு நடந்த சாவு, கொடூர சாவு. அவன் பாவம் செத்து போனால், மகன் செத்து போனால் எவ்வளோ கொடுமையான சாவுங்க. ஒரு பிள்ளைகளை தேவ காரியத்தில் கரெக்டாக கண்டிஷனை வளர்த்தணும். ஜெபம் பண்ண சொல்லணும், வேதவாசி சொல்லணும், அவங்கள பரிசுத்தமாக இருக்காங்களா, கரெக்டாக இருக்கலாம். நிறைய பேருக்குன்னா சம்பாரிச்சு கொடுத்தா போதும், பையன் எனக்கு அதெல்லாம் ஒன்று, அவன் எப்படி வாழ்ந்துட்டு போகிறான், எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க, அவன் மனசு கஷ்டப்பட ஜாலியாக இருந்தால் போதும் நினைக்கிறாங்க. சரிகிறதுக்கு எல்லாம் செய்கிறாங்க, அவங்க ஆத்துமா எங்கே போகும்? பெற்றோரே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் பிள்ளைய ஒரு அடி அடித்தா சாக மாட்டான், ஆனால் அவன் ஆத்துமா நாளைக்கு வீணா நரகத்தில் ஒரு நாள் இருக்கும். எனக்கு அடிக்கடி ஒரு விஷயம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு முறை தூக்கு போட போகிற ஒரு கைதிக்கு அவன் தண்டனை அனுப்பிச்சிட்டாங்க. தண்டனை நேரத்தில் அவனுக்கு கடைசி ஆசை